விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் அதிமுகவுக்கும் என்னதான் பிரச்சனை? தொடர்ந்து 2 பேரும் வந்து மாத்தி மாத்தி விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன விஷயம் பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அ அதிமுக வந்து பீச்ச போட்டு கூட்டணி வைக்கிறத அவங்க விரும்பல. அதாவது அதிமுக கூட்டணி வைக்கணுங்கிறத அதிமுக தானே விரும்பணும். ஆனா ஏன் விசிகாவுக்கு என்ன பிரச்சனைங்கிறத ஒண்ணுமே புரியல. அவங்க இதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க பாருங்க. அதாவது பிஜேபி வந்து இங்க கால் பதிச்சிடக்கூடாதாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, திமுகவுக்கு மாற்றா ஏடிஎம்கே இருக்கணும். ஏடிஎம்கே மாற்றா திமுக இருக்கணும். இதனால வேற கட்சிகள் எதுவும் வந்துறக்கூடாது. வராம நீங்க பார்த்துக்கணும் அப்டின்னா, இப்போ வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கவே கூடாதா? இப்ப திமுக ஒரு வலுவான கூட்டணியில இருக்கு. இப்ப ஏடிஎம்கேக்கு ஒரு கூட்டணி வேணும்னா, அவங்க அதுக்கு பிறகு யார் யார் இருக்கிறாங்களோ அவங்கலாம் ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டணிக்கு வருவாங்க. இது இயல்பான ஒண்ணு தான். அத விட்டுப்புட்டு மதவாதி சக்திகள் அவங்களுக்கு நீங்க ஆதரவு குடுத்துறாதீங்க. அவங்க கால் ஊனிருவாங்க அப்படிங்கிற பயம் உங்களுக்கு ஏன் வருது? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கட்டுக்கோப்பா இருக்கிறீங்க. இங்க வந்து நீங்க வந்து திராவிட இது பெரிய அப்படியே பெரியாரோட சித்தாந்தத்தில அ திமுக இருக்கு. அதோட நீங்களும் வந்து அ ஒருங்கிணைந்து ஒரு கொள்கையின் அடிப்படையில நாங்க இருக்கிறோம். இங்க வந்து மதவாத சக்திகளுக்கோ, ஜாதி கட்சிகளுக்கோ, வந்து பிளவுவாத சக்திகளுக்கோ இங்க இடம் இல்ல. அவங்களெல்லாம் நாங்க வந்து ஒழிச்சு கட்டுறதுக்காக நாங்க வந்து ஒரு கொள்கை கூட்டணி வச்சிருக்கோம். எங்கள மீறி இங்க யாரும் ஜெயிக்க முடியாது. நாங்க தான் இங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, நல்லது. ஜெயிங்க. ஏன் உங்களுக்கு பதட்டம்? அதாவது பிஜேபியும் அ இது ஏடிஎம்கே சேர்ந்ததுலேருந்தே உங்களுக்கு ஒரு பதட்ட நிலை வந்துருச்சு. இது மத்த கட்சிகள் கூட அதிகமா பேசுறதில்ல. விசிக அதிகமா பேசிக்கிட்டே இருக்கு இத பத்தி. ஒண்ணு, நீங்க அப்படி ஒரு கரிசனம் உங்களுக்கு இருக்கு. வந்து இவங்க ஏடிஎம்கே நல்லா இருக்கும்னு நீங்க நெனச்சா, நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? போன எலெக்ஷன்ல அவங்க தனிச்சு தானே நின்னாங்க. அப்ப திமுகலருந்து விலகி போய் நீங்க அங்க அங்க அவங்களுக்கு நிக்க வேண்டியது தானே! அவங்க மேல கரிசனை இருக்கும் பட்சத்தில நான் சொல்றேன். நீங்க எப்படி ஜெயிக்கணும் அப்படின்ட்டு போயி திமுகவுல சேர்றீங்களோ கூட்டணியில, அதே போல அவங்களுக்கு கூட்டணி தேவைப்படுது. நீ இதில என்ன கரிசனம் காட்டுறீங்க? மலைப்பாம்பு இது வந்து அப்படியே வாரி சுருட்டிடும். இத ஏடிஎம்கேய வந்து பாஜக. அவங்களுக்கு தெரியல. உடைச்சு ஒண்ணு ஒண்ணா சுக்கு நூறா ஆக்கிருவாங்க. பல மாநிலங்கள்ல இதுக்கான வந்து லீடு இருக்கு. ஏற்கனவே வந்து நம்ம மத்திய பிரதேச இருக்கட்டும், நம்ம இது பல இடங்கள்ல வந்து இது மாரி நடந்திருக்குது. அ அதனால இங்கேயும் நடந்துருங்கிற பயத்த நீங்க உண்டு பண்றீங்க. அதாவது எங்க வேணா நடக்கட்டுங்க. தமிழ்நாடு இது. இங்க உள்ள மக்களுக்கு ஒரு அறிவு இருக்கு. அவங்க வந்து முயற்சி பண்ணி, அவங்க தேவைய பூர்த்தி பண்ணி, மக்களோட தேவைய சொல்றேன். பூர்த்தி பண்ணி, அவங்க மனசுல இடம் புடிச்சா எல்லாருக்குமே இங்க ஓட்டு போடுவாங்க. அவங்க ஒண்ணும் வந்து நீங்க நெனைக்கிற அளவுக்கு என்ன இந்து விரோதங்கிறது உங்களுக்கு அடிப்படையா ஒரு பிரச்சனை இருக்குது. முருகர கையில எடுத்தாலும் பிரச்சனைக்கு வந்துடுறீங்க. அவங்க வந்து ஒரு வேல் யாத்திரை போனாலும் பிரச்சனைக்கு வந்துடுறீங்க. அதாவது ஒரு கட்சி அவங்க வந்து இங்க ஆட்சி பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுதான் அவங்களோட கொள்கையாவும் இருக்கும். அது அவங்களுக்கான பிரச்சனை. அத நீங்க தடுத்து, நீங்க நல்ல விதமா இங்க ஆட்சி பண்ணா, அவங்க வரவே முடியாது. அத ஏன் நீங்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்க கூட யாரும் சேரக்கூடாது, சேரக்கூடாதுன்னே சொல்றீங்களே தவிர, நீங்க ஒரு நல்ல ஆட்சிய கொடுத்து, மக்கள் வந்து நல்ல அழகா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தா ஏன் சார் அவருக்கு போய் ஓட்டு போட போறாங்க? அத தானே நம்ம முன்னெடுக்கணும். கூட்டு கட்சியில இருக்கிறீங்க. இந்த அஜித் குமார் இறந்துட்டாரு. நீங்க கூட அங்க போய் பார்த்துட்டு தான் வந்தீங்க. முதல்வர் இன்ன வரையும் போனாரா? அப்போ வந்து நம்ம வந்து முதல்வர் மேல நமக்கு நம்பிக்கை வருமா? ஒரு தப்பு இந்த தவறு நடந்திருக்கு. நேரடியா போயி, "இது மாரி ஆயிடுச்சும்மா, இனிமேலுக்கு நடக்காதும்மா" அப்படின்ட்டு ஃபோன்ல சாரி சொன்னத நேர்ல சொல்லியிருந்தா, இன்னும் இவ்வளோ ஆறுதலா இருந்திருக்கும். தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். சரி தெரியாம ஒரு விஷயம் நடந்துருச்சு. இதுக்கு பிறகு நடக்கக்கூடாது. ஆனா இது தெரியாம கூட நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா 24 மரணங்கள் ஏற்கனவே நடந்திருக்கு. திருப்பி திருப்பி நடக்குது. அது வந்து நம்ம இதுக்கு நீங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நீங்க நடத்துனீங்களா? போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. நீங்க எல்லா நாம் தமிழர் கட்சி நடத்தியிருக்கு. இந்த நம்ம தேமுதிக நடத்தியிருக்கு. விஜய் வந்து வர ஞாயித்துக்கிழமை நடத்துறாரு. இப்ப நீங்களோ, கம்யூனிஸ்ட்டோ யாராவது ஒரு இதுக்கு வந்து ஒரு போராட்டம் நடத்துனீங்களா? ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களா? ஏன் அப்ப மட்டும் நீங்க மட்டும் ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க? இதே நீ வந்து இத வந்துன்னு ஏடிஎம்கே ஆட்சியில இருந்தா நீங்க இத பண்ணியிருப்பீங்களா? ஏடிஎம்க்கு நீங்க கரிசனம் காட்டல. ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சிருமோன்னு பயத்துல நீங்க அலறுறீங்க. இதுதான் உண்மை.